பெட் பண்ணி சொல்கிறேங்க, இந்த மாதிரி டேஸ்ட்டில் மட்டன் கிரேவி வேறு எங்கேயுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இதோட ருசி நாக்கில் ஒட்டிக்கிட்டே இருக்குன்னா பார்த்துக்கோங்க. ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு 2 சின்ன துண்டு பட்டை, 4 பீஸ் கிராம்பு, 2 ஸ்பூன் முழுமல்லி, 2 வரமிளகா, 10 போல குருமிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஸ்டார்பூ சேர்த்து நல்லா கமகமான வாசனை வர வரைக்கும் வறுத்தெடுத்து சைடில் வச்சிடலாம். அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு 25லேருந்து 30 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு சேர்த்து இந்த அளவு நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து லைட்டாக ஒரு பரட்டி ஆற வச்சு அரைச்செடுத்து குக்கரில் கொஞ்சமாக ஆயில், 1/2 கிலோ மட்டன், மஞ்சள் தூள், உப்பு, மிளகாத்தூள், சின்ன வெங்காயம், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 5 விசில் விட்டு எடுத்து வச்சு அடிகனமான பேன் வச்சுக்கோங்க. ஆயில், கடுகு, கருவேப்பிலை, 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் உள்ள சேர்த்து ஆனியன் அரைக்கும் போது வறுத்து எடுத்து வச்சிருந்த மல்லியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இனி தேவையான உப்பு சேர்த்து தண்ணியும் கூடவே சேர்த்துட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் சுண்ட வேக வச்சு வேக வச்சிருந்த மட்டனையும் உள்ள சேர்த்துட்டு ஒரு பெரட்டி நல்லா ஒரு 10 நிமிஷம் சுண்ட வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா ஜம்முன்னு கிரேவி ரெடி. இதை ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.